கணவர் இல்லாத பெண்ணை சௌபாக்கியவதி என்று வாழ்த்தலாமா? பொதுவாக பெண்கள் எல்லாம் வாழ்த்தும்போது, ஆண்களை வாழ்த்தும்போது ஆயுஷ்மான் பவன் சொல்கிற மாதிரி பெண்களை வாழ்த்தும்போது சௌபாக்கியவதி பவன் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுல நீங்கள் கேட்குறது, கணவர் இல்லாத பெண்களை சௌபாக்கியவதி என்று வாழ்த்தலாமா? ஆக்சுவலி அது கூடாது. காரணம் என்னன்னா, இந்த சௌபாக்கியம் அப்படிங்கிறது என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அந்த காரணம் புரியும். தமிழில் 16 செல்வம்னு சொல்கிறாங்க. 16 செல்வம் பெற்று வளமோடு வாழ்கன்னு சொல்லுவாங்க. இந்த 16 செல்வத்துக்கு நீங்கள் இன்டர்நெட்லலாம் போட்டிங்கன்னாக்கா, பெரியவங்கள்லாம் சொன்னாங்கன்னா அறம், கல்வி, வீரம் என்னென்னமோ சொல்லுவாங்க. இதெல்லாம்